ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தாதி இருதய புஷ்பா அவர்களை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். எப்படி நேற்று கூட சிவபாபா எப்படி அழகான அவருடைய உள்ளபூர்வமான லௌகிகத்திலிருந்து அலௌகிக பெயர் வைத்தார் அப்படின்ட்டு பார்த்தோம். மோதில் அப்படின்ற பெயருடைய தாதி சந்திரமணி பெயர் வைத்தார். டிக்கன் அந்த பெயரை தாதி இருதய புஷ்பா பெயர் வைத்தார். தாதி பிரகாஷ்மணி அவருடைய லௌகிக பெயர் ராமா. ஆனா கடைசியில குமார் அக்கான் பெயர் வைத்தாரு. இப்படி அழகாக அப்படி மலர்கள் போல பெயர் வைத்திருக்கின்றார். வாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கலாம் 11வது நாட்களாக. தாதி இருதய புஷ்பா அவர்கள் முதல் ராஜயோக டீச்சராக இருந்திருக்கின்றார். அவரை பற்றி பார்க்கலாம். ஒரு சிம்பிள், அதாவது ஒரு எளிய சிவயோக மந்திர் அந்த பள்ளியில், அதாவது எல்லோரும் தங்கி படிக்கக்கூடிய பள்ளி அது. பால் பவன் சொல்லுவாங்க. ஆசிரியராக பணியாற்றும் பாக்கியம் யாருக்கு தெரியுமா கிடைத்தது? தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு. அதாவது பிரம்ம பாபாவுடைய அவரது தந்தை, அதாவது ஊக்கம் உற்சாகம், அந்த ஓம் சிவா கல்வி சங்கம் உருவாகி போனது ஓம் மண்டில்னு சொல்லுவாங்க. அதாவது 18 வயதான இருதய புஷ்பா அவர்கள் அந்த பள்ளியினுடைய ஆசிரியராக விளங்கினார். அந்த பள்ளியில முக்கியமாக என்னென்ன சப்ஜெக்ட் கற்பிக்கப்பட்டது அப்படின்றால், முதல்ல முரளினுடைய ஞானம், அடுத்ததாக ஆத்மா அப்படின்ற என்ன அப்படின்று சொல்லப்பட்டது, அடுத்ததாக பரமாத்மாவுடைய ஞானம், 5 தத்துவங்கள், திருமூர்த்தி, காலச்சக்கரம், அப்புறமா உலக மாற்றம், தனி மனித மாற்றம், அப்புறமா வாணியினுடைய, அதாவது முரளினுடைய சாரம்சம், அப்புறமா தெய்வீக சிட்சாட் உரையாடல்கள், அப்புறமா வாணியினுடைய அவ்யக்த வாணியுடைய பொருள் பற்றி கட்டுரைகள் எழுதுவது. இப்படியாக அந்த பள்ளியில இந்த முக்கியமான தலைப்பு கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியாக அந்த முரளிலிருந்து அடிப்படையாக கொண்ட தேர்வுகளும் நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பள்ளியில ஆரம்ப காலத்துல நமக்கு ஏற்கனவே தெரியும், குல்சார் தாதி, அதாவது பிரம்ம பாபா சரீரம் விட்ட பிறகு, அதன் பிறகு பாப்தாதாவாக இவருடைய உடம்பில் வந்த பிறகு அவ்யக்த வாணி அப்படின்னு சொல்லப்பட்டது. யார் உடம்பு மூலமா வந்தாரு? குல்சார் தாதி மூலமா. அப்ப குல்சார் தாதி மூலமா அந்த குழந்தைகள் வந்தாங்க. அப்போ குல்சார் தாதி, ஈஷு தாதி, சரளா பெகன், பலுச்சோட்டு, குஞ்சி தாதி மற்றும் இருதய புஷ்பாவினுடைய மாணவர்களாக அங்கு இருந்தார்கள். காட்லி ஸ்டூடெண்டாக இருந்தார்கள். யார் யாரு? குல்சார், ஈஷு தாதி, சரளா பெகன், பலுச்சோட்டு, குஞ்ச் மற்றும் இருந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லப்படுகின்றார்கள். பிறகு இவர்கள் எல்லோரும் ராஜயோக ஆசிரியராக மாறிவிட்டார்கள். இது எவ்வளவு ஒரு வியப்புக்குரியதாக இருக்கின்றது. அதே போல கோபியினுடைய அந்த பள்ளியில இந்த நந்தா கோகுலில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அங்கு பயின்ற அனைவரும் சரி பிற்காலத்தில் ஆசிரியர்களாக ஆனார்கள். அது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் உண்மையான ஆசிரியர் யாருங்க? சிவபெருமான், சிவபாபா தான், சிவன் தான். அவரே தான் இந்த உலகத்திற்கு ஆசிரியர், அதாவது ஜெகத்குருவாக இருக்கின்றார். அது மட்டுமா, நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகளாக இருக்கின்றோம். இது தெரிந்த விஷயம். இது எவ்வளவு உயர்ந்த ஒரு ஆன்மீக பாதையாக இருக்கின்றது. உலக ஆசிரியரான சிவபாபா முன் நாம் ஒரு ஆத்மீக தீபங்களாக இருக்கின்றோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில். அதே போல நாமும் சரி உலக ஆசிரியர்களாக ஏன் ஜொலிக்க முடியாதா என்ன? முடியும். காரணம் சிவபாபா வழிகாட்டுதல்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு மகன் தன்னுடைய தந்தையிடம் நானே உங்கள் தந்தை அப்படி என்று சொல்ல முடியுமா? எது சரியான பாதை என்பதை நீங்களே சிந்தித்து முடிவு செய்யுங்கள். இப்படியாக இங்கு
இந்த கல்வி, ராஜ்யோக கல்வி கற்பிக்கப்பட்டது. அதே போல அவேக்கனிங் தேவி, விழித்தெழுந்த தேவி எப்படி அவர்கள் மாறுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். அதில் முக்கியமாக நம்ம ஏற்கனவே தெரியும். ஓம் ராதே மம்மா அவர்கள் அவர் எப்பொழுதும் ஒப்பற்ற ஒரு அழகாக திகழ்ந்திருக்கின்றார் சங்கமுகத்துல. அதாவது ஈடு இணையற்ற ஒளி பொலிவாக இருக்கு அவருடைய முகம். அவருடைய கூந்தல் அவ்வளோ அழகாக இருக்கும். ஞான கூர்மையோட தான் பேசுவார். தெய்வீக ஆன்மீக ஒளியால் சிறந்து விளங்கியிருக்கின்றார் மம்மா அவர்கள். அது மட்டுமா, எண்ணற்ற உலக ஆத்மாக்களுக்கு முன்னோடியாக மாறக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. மாற்றிருக்கின்றார் பல விதமான ஆத்மாக்களை, சம்ஸ்காரம் பரிமாற்றம். அதனால்தான் அவர் சரஸ்வதி கல்வியினுடைய தேவியாக விளங்கியிருக்கின்றார். அது மட்டுமா, எதிர்காலத்தில் லக்ஷ்மி, ஸ்ரீ லக்ஷ்மி ஆகின்றார். அதாவது செல்வத்தினுடைய தேவியாக மாறிவிட்டார். ஒரு வகையில அவர் பிரம்மா பாபாவுடைய ஒரு ஆன்மீக மகளாக இருந்து, மற்றொரு வகையில எதிர்காலத்தில் வரக்கூடிய சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனுடைய அழகிய ஒரு தெய்வீக ஒரு சக்தியாக விளங்கப் போகின்றார். 2500 வருடம். ஆஹா! இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆத்மா நம் காலத்தில் வாழ்ந்தாரே! அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பது எவ்வளவு பாக்கியம்! சத்தியுகத்தில் இப்படிப்பட்ட தெய்வீக ஆத்மாவை மீண்டும் எப்பொழுது சந்திப்போமா? சொல்ல சொல்ல நம்ம எவ்வளவு உற்சாகம் அடைகிறது பாருங்கள். அது மட்டுமா, அங்க இருக்கக்கூடிய அனைவருடைய உதடுகளிலும் சரி, எ எல்லாருமே இப்படித்தான் கூப்பிடுவார்கள் மம்மாவை. ஓம் ராதே, ஓம் ராதே அப்படின்னு. காரணம், அவருடைய ஒளி வீசக்கூடிய கண்கள். அதே போல அவர் முதுகு வரை அருவி போல வழிந்த கருநீற நீண்டமான கூந்தல். அவரை ஒரு தேவதை போன்ற தோற்றத்தில் காட்டியது எல்லோருக்கும் சரி. அவருடைய புருவங்களுடைய அமைப்பு ஒரு ஆண்மையினுடைய உறுதியை வெளிப்படுத்தியது. சிங்கம் போல இருப்பாங்க. அவருடைய வட்டமான அந்த தெய்வீகமான முகம் ஒரு இயற்கையான இளஞ்சிவப்பு நிறத்தில் கவர்ச்சியுடன் பிரகாசித்தது. யோக நினைவில் நடந்து செல்லக்கூடிய, அதாவது ஸ்ரீ சைல மலையை போன்ற அமைதியும் சரி, கம்பீரமும் அவரிடம் காணப்பட்டது மம்மா அவர்களிடம். இப்படிப்பட்ட ஓம் ராதி நேரில் கண்டவர் எவ்வளவு பாக்கியசாலிகள் அப்படி என்று, அதாவது இறுதி புஷ்பாவுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து பார்த்து கொண்டு வருகிற இந்த விஷயத்தை. இப்படியாக புனிதமான இந்த சிவபகவானுடைய அந்த முருகனுடைய உருவமே ஓம் ராதை. அதாவது கல்லூரியில் படித்த காலத்திலும் சரி, அவர் எப்பொழுதும் முதல் மாணவியாக விளங்கினார் ஸ்கூல்ல. பின்னால் அவர் என்ன தெரியுமா ஆனாரு? யோக ஞானத்தினுடைய சரஸ்வதியாக மாறவிருந்த இந்த மகளுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் உண்மையிலே பாக்கியசாலிகள். சாம்பலால் மூடப்பட்ட நெருப்பு தணல் போல, இலைகளுக்குள் மறைந்துள்ள கனி போல அவருடைய தெய்வீக திறமைகள் வெளிப்படாமல் இருந்தது. அப்போ ஓம் ராதே இந்தியாவுடைய சிறந்த பாடகிகளில் ஒருவராக இருந்திருக்கின்றார். அவருடைய குரலில் இறைவன் அருளிய தனிச்சிறப்பாக இருந்திருக்கிறார் என்று சொல்லலாம். அதனால்தான் பாபாவுடைய வாணி அவர் கேட்ட அந்த கணமே, அதாவது வர்ணிக்கிறார் பாருங்கள். பாபாவினுடைய அந்த அவ்யக்த சாவகார முரளியை கேட்ட பிறகு, அந்த நொடியிலே மயில் போல ஆனந்த நடனம் ஆடத் தொடங்கினார். அது மட்டுமா, குயில் போல இனிமையாக பாட ஆரம்பித்தார். அலங்காரம் என்ன, திருமணம் என்ன, உலக நாகரிகம் இது போன்றவற்றில் மனம் செலுத்திய சாதாரண அந்த பள்ளி மாணவருடைய எண்ணங்களிலிருந்து வெகு தூரம் உயர்ந்திருந்த ஒரு தெய்வீக கன்னியாக, குமாரியாக அவர் விளங்கியிருக்கின்றார் மம்மா அவர்கள். அதாவது சிவயோகத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதில் அவர் ஒரு நொடி தாமதிக்கவில்லை. அதாவது இந்த யஜ்யத்திற்கு. யோக ஞானத்தினுடைய தீப்பிழம்பில் உடனே தன்னை மூழ்கடித்துக் கொண்டார். இதுதான் உண்மையான சதி என்பதனுடைய பொருளாகும். அதாவது உலக கவலைகளால் உடலையும் மனதையும் வாட்டிக்கொண்டு இறுதியில் துன்பத்தினுடைய நெருப்பில் அழியும் பழைய சதிகளுடன் இதை ஒப்பிட முடியாது. ஏற்கனவே நம்ம தெரியும் அக்கமாதேவி என்ன சொல்றார் தெரியுமா அவங்க?
திவ்ய சென்ன மல்லிகார்ஜுனன் என் உண்மையான கணவன் சொன்னார். அம்மா, அழியக்கூடிய இந்த உலகில் கணவன்மாரை அடுப்பில் எரித்து விடுங்கள் அப்படின்று. யார் சொன்னது? அக்கம்மா தேவி சொன்னது. அதே போல ஓம்ராதை போன்ற புனிதமான அந்த குமாரி கன்னியர் எவ்வளவு பாக்கியசாலிகள். அவர்கள் உடனடியாக தங்களை இறைவனுக்கு அர்ப்பணித்து ஞான யோகத்தின் மூலமாக தங்கள் முழு வாழ்க்கையும் தூய்மையாக்கிக் கொண்டார்கள். அங்கே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் சிவபாபாவுடைய மணமகள்களே, காதலிகள். சிவபாபாவுடைய காதலிகளே அப்படி அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். வாருங்கள் சகோதரர்களே, வாருங்கள் சகோதரிகளே, இந்த சிவயோகம் நம்மை அழைக்கின்றது. மகத்தான மாற்றத்தினுடைய ஆன்மீக தீ நம்மை அழைக்கின்றது. ஞானத்தின் மகள்களாக நாமும் அந்த தூய்மையினுடைய அக்னியில நாம் அர்ப்பணிப்போம் அப்படின்று. எதனால ஓம்ராதே ஒரு கவிஞரும் ஆவார் அப்படின்று வர்ணிக்கப்படுகிறது. அவர் உயிருடன் வாழ்ந்த சிவபாபாவிடமிருந்து அந்த ஓம்கார வாணியை கேட்டதும் அவருடைய முழு உள்ளமும் சரி பரவசம் அடைந்தது. ஓம் மண்டலில் ஒரு அழகிய மயில் போல ஆனந்த நடனம் ஆடி இனிமையாக பாடத் தொடங்கினார். அம்மா அவர்கள் பற்றி அழகாக தாதி இருதய புஷ்பா அவர்கள் ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தினமும் சரி இதை படித்துக் கொண்டு வருகிறோம். அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்கிறார் பாரு அப்படின்றோம். பார்க்கலாம் நாளைக்கு. தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தாதி இருதய புஷ்பா அவர்களை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். எப்படி நேற்று கூட சிவபாபா எப்படி அழகான அவருடைய உள்ளபூர்வமான லௌகிகத்திலிருந்து அலௌகிக பெயர் வைத்தார் அப்படின்ட்டு பார்த்தோம். மோதில் அப்படின்ற பெயருடைய தாதி சந்திரமணி பெயர் வைத்தார். டிக்கன் அந்த பெயர் தாதி இருதய புஷ்பா பெயர் வைத்தார். தாதி பிரகாஷ்மணி அவருடைய லௌகிக பெயர் ராமா. ஆனா கடைசியில குமார் அக்கான் பெயர் வைத்தாரு. இப்படி அழகாக அப்படி மலர்கள் போல பெயர் வைத்திருக்கின்றார். வாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கலாம் 11வது நாட்களாக. தாதி இருதய புஷ்பா அவர்கள் முதல் ராஜயோக டீச்சராக இருந்திருக்கின்றார். அவரை பற்றி பார்க்கலாம். ஒரு சிம்பிள், அதாவது ஒரு எளிய சிவயோக மந்திர், அந்த பள்ளியில், அதாவது எல்லோரும் தங்கி படிக்கக்கூடிய பள்ளி அது. பால் பவன் சொல்லுவாங்க. ஆசிரியராக பணியாற்றும் பாக்கியம் யாருக்கு தெரியுமா கிடைத்தது? தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு. அதாவது பிரம்ம பாபாவுடைய அவரது தந்தை, அதாவது ஊக்கம் உற்சாகம், அந்த ஓம் சிவா கல்வி சங்கம் உருவாகி போனது ஓம் மண்டலம் சொல்லுவாங்க. அதாவது 18 வயதான இருதய புஷ்பா அவர்கள் அந்த பள்ளியினுடைய ஆசிரியராக விளங்கினார். அந்த பள்ளியில முக்கியமாக என்னென்ன சப்ஜெக்ட் கற்பிக்கப்பட்டது அப்படின்றால், முதல்ல முருளினுடைய ஞானம், அடுத்ததாக ஆத்மா அப்படின்ற என்ன அப்படின்று சொல்லப்பட்டது, அடுத்ததாக பரமாத்மாவுடைய ஞானம், 5 தத்துவங்கள், திருமூர்த்தி, காலச்சக்கரம், அப்புறமா உலக மாற்றம், தனி மனித மாற்றம், அப்புறமா வாணியினுடைய, அதாவது முரளினுடைய சாரம்சம், அப்புறமா தெய்வீக சிட்சாட் உரையாடல்கள், அப்புறமா வாணியினுடைய அவ்யக்த வாணியுடைய பொருள் பற்றி கட்டுரைகள் எழுதுவது. இப்படியாக அந்த பள்ளியில் இந்த